ஸ்ரீராம், இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் நிறைந்த அத்தனை மாற்றங்களையும் உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று வாழ்ந்து வந்த உனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. உன் சாயப்பாவின் ஆட்டம் துவங்குகிறது. உன்னை சுற்றி எத்தனை நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளது, உனக்கு எதிராக எத்தனை சதிகள் நிகழ்ந்துள்ளது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிந்தே உன் கண்களுக்கு முன்னால் ஒரு சிலர் சதியை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தால், உனக்கே தெரியாமல் உன் முதுகிற்கு பின்னால் பல பேர் சதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது. அதற்கான தீர்ப்பு, அதற்கான பதில் நிச்சயமாக அது தரும். குரு அதை தருவார், நிறைவேற்றி வைப்பார். குழந்தையே, உனக்கு எதிராக சதி செய்பவர்களை எப்பொழுதும் கோபித்து கொள்ளாதே. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனாலும் ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டாலோ, சோதனை நேர்ந்து விட்டாலோ, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் ஆகப் போகிறது, என் விதி முடியப் போகிறது இப்படியே என்று வெறுமனே யோசித்து உன் மனதை அப்படியே நிறுத்திவிடாதே. உன் வாழ்க்கை ஜெயிப்பதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதன்படி உன் வழியில் சென்று கொண்டே இரு. தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே பேசு. தன்னம்பிக்கை, நல்ல எண்ணங்கள் உடைய சொற்களை மட்டுமே உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான தைரியத்தை நான் உனக்கு உருவாக்குவேன், நிச்சயமாக உருவாக்குவேன். இது உன் சாயப்பாவின் கட்டளை, வாக்கு, சத்தியம். எப்படி வேணாலும் எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். நீ நினைத்தாலும் யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. உனக்கு எழுதப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும், உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அது உனக்கே தெரியும். நீயும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வருவாய். சோகமான சூழ்நிலையிலோ அல்லது வேதனையான சூழ்நிலையிலோ உனக்கு ஆறுதல் கூற யாருமே இல்லை என்று நினைக்காதே. உன்னுடன் உன் அப்பா நேரடி தொடர்பில் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வேதனையை பகிர்ந்து கொள்ளவும் உன் அப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னுடைய கவலைகளை என்னிடம் வந்து கொட்டவும் உன் அப்பா நான் தான் இருக்கிறேன். உன் வேதனைக்கும் கவலைகளுக்கும் நல்ல பதிலையும் நான் தருவேன். மன ஆறுதலையும் நானே உனக்கு தருவேன். உன்னை யார் வேண்டுமானாலும் வெறுத்து விடலாம். உன் சொந்த பந்தமெல்லாம் உன்னை நிராகரிக்கவும் செய்யலாம். நீ நேசிக்கும் உறவு கூட உன்னை ஏளனமாக பேசிவிட்டு உன்னை விட்டு வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் சற்று திரும்பிப்பார். உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் நீ செய்யும் தவறு, மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? உன்னை விட்டு சென்றதை நினைத்தும் உன்னை விட்டு விலகியதை நினைத்தும் உன் வாழ்வில் இது நாள் வரை நிகழ்ந்ததை நினைத்து நினைத்து புலம்புவதாலோ
வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஆனால் நீ அந்த தவறை தான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறாய். நான் அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மன பதட்டத்தாலும் போராட்டத்தாலும் உன்னால் அதிலிருந்து வெளியே வரவே முடியவில்லை. அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. உன் மனதில் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருந்தால், அதை பற்றிய சிந்தனை நிகழ்ந்து கொண்டே இருந்தால், உன் மனம் அதை தவிர வேறு எதையுமே சிந்திக்காது. அதையேதான் மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டே இருக்கும் உன் மனம். உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். எதை நினைத்து வருந்திக் கொள்கிறாயோ, எதை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறதோ, எதை நினைத்தால் வேதனையாக இருக்கிறதோ, அதை நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு என்றுதானே நான் சொல்லுகிறேன். நடக்க வேண்டும் என்று இருப்பது நடந்துதான் தீர வேண்டும் என்று இருப்பது நிச்சயமாக நடந்துதான் தீரும். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட கஷ்டம் வேதனை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அதுதான் உன் வாழ்வில் நடந்து இருக்கிறது. நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ அது நடக்காமல் நிற்கப் போகிறதா? எதுவுமே ஆகப் போவதில்லை. அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. உன்னால் எதையுமே மாற்றவே முடியாது. எழுதி வைக்கப்பட்டது நிச்சயமாக நடந்தே தீரும். எனவே இந்த தவறை மீண்டும் ஒரு முறை செய்யாதே. உன்னுடைய கஷ்டமான கடலிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். இன்பக் கடலில் உன்னை தத்தளிக்க வைப்பேன். நம் வாழ்க்கையெல்லாம் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். அதை நான் நிகழ்த்தி வைப்பேன். உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இருந்துவிடு. உன்னை நீயே நேசிக்க பழகு. அப்பொழுது உன்னை மற்றவர்களும் நெருங்கி வந்து நேசிப்பார்கள். உன் அன்பை புரிந்து கொள்வார்கள். உன்னுடைய வாழ்வு புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் எதிர்பார்த்த அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்கும் வேலையும் வந்துவிட்டது. வாழ்க்கையில் நீ என்னிடம் கேட்ட மாற்றமும் நீ எதிர்பார்த்த மாற்றமும் உன்னை நெருங்கும் நேரம் வந்துவிட்டது. இனி பல மாற்றங்களையும் பல ஏற்றங்களையும் நீ உன் வாழ்வில் காணத்தான் போகிறாய். இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷம்தான். இனி வளமாகவும் நலமாகவும் தான் உன் வாழ்க்கை மாறும். வாழ்வில் படிப்படியாக உன் முன்னேற்றம் இருக்கும். நீ நிச்சயமாக முன்னேறுவாய் பிள்ளையே. உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உனக்கான நல்லது படிதான் நான் உருவாக்கி இருக்கிறேன். எனவே எதற்குமே பயமே வேண்டாம். உன் வாழ்வை நான் முடிவு செய்துவிட்டேன். ஒரு செயலை முடிவு எடுப்பது மிகவும் கடினம். அதைவிட கடினம் என்ன தெரியுமா? அந்த செயலில் தவறு வந்துவிட்டால் அந்த தவறை திருத்துவது அதைவிட கடினமான செயல்தான். எனவே ஒரு செயலை செய்வதற்கு முடிவு எடுப்பதற்கு முன் 1000 முறை சிந்தித்து செயல்படு. ஆனால் முடிவு எடுத்த பிறகு, செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்த பிறகு, இது சரியாக வருமா வராதா என்ற சிந்தனை உன் மனதில் எழவே கூடாது. உன்னுடைய தேவைக்காக யாரையும் பயன்படுத்திவிட்டு அந்த தேவை முடிந்தவுடன் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடாதே. அவர்களை தள்ளிவிடாதே. இதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய பாவமான செயலும் கூட. நீ அப்படி இருந்தால் அவர்களுடைய தேவை மீண்டும் உனக்கு வரும் வாய்ப்பு நடக்காமலா போய்விடப் போகிறது? ஏனென்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லையே. இதை சிந்தித்துப் பார்த்தாயா? உன் மனம் வேதனையாக இருக்கும் பொழுது என்னை ஒரு நொடி நினைத்தாலே போதும், உன் கண்முன் வந்து நிற்பேன். உன் சாயி தேவா, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வும் உன் மன வலிகளுக்கான மருந்தாகவும் நான் வந்து உன் கண்முன்னே நிற்பேன். உன் கண்ணீரையும் துடைப்பேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் எப்பொழுதும் இருப்பேன். நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனை அனைத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி வைப்பேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் எதிர்பார்த்த அத்தனை விஷயத்தையும் நான் உனக்காக நடத்தி தரப்போகிறேன்.
எப்பொழுதுமே யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று தெரிந்து பழகிக்கொண்டால் ஏமாற்றங்களை மிக சுலபமாக தவிர்த்து விடலாம். அனைவரையுமே உன்னைப் போல் நல்லவர்களாக நினைத்து கொள்ளாதே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே ஒவ்வொரு குணாதிசயங்களோடு தான் இருக்கின்றனர். அவர்களையும் உன்னைப் போல் நல்லவர்களாகவே நினைத்து கொண்டு அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொண்டு பின் அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்திவிட்டு சென்று விட்டார்கள் அல்லவா? சென்று விட்டார்கள் என்றால் உடனே ஓடி வந்து வாழ்க்கையே முடிந்து விட்டது என்ற போக உன் மனதை வைத்துக்கொண்டு உன் முகத்தையும் வைத்துக்கொண்டு வேதனையில் சிக்கி தவிக்காதே. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நிரந்தரமாக கடைசி வரை வரப்போவதே இல்லை. இதை தீர்க்கமாக முடிவு எடுத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நீ தனியாகத்தான் வந்தாய், தனியாகத்தான் போகப் போகிறாய். இடையில் வரும் சொந்தங்களும் உறவுகளும் நண்பர்களும் நட்புகளும் எல்லாம் ஒரு மாயையே. அனைத்தும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையே நிரந்தரமில்லாத பொழுது உனக்கு வரும் உறவுகளும் உன்னுடைய சோதனையான காலங்களும் நேரங்களும் நிரந்தரமாக இருந்துவிடப் போகின்றதா? எதுவுமே நிரந்தரம் அல்ல. எனவே உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் இருக்கிறேன், அப்பா பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை எண்ணத்தை மட்டும் உன் மனதில் முழுமையாக வைத்துக்கொள். உனக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக தேவையான நேரத்தில் உன் கைகளில் இருக்கும். நீ இது நாள் வரை கடந்து வந்த கஷ்ட பாதையெல்லாம் காணாமல் போய்விடும். இனி ஒளிமிகுந்த வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது. உன்னுடைய உள்ளத்தில் என்னை அமர வைத்துக்கொண்டு கோவில் கோவிலாக சென்று எனக்கு காட்சி கொடுங்கள் சாயிநாதரே, என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் சாயிநாதரே என்று புலம்புவது ஏன் குழந்தையே? என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரே தாரக மந்திரம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும். இதை தினம்தோறும் உன் மனதாலும் வாயாலும் கூறிக்கொண்டே இரு. உன்னால் அனைத்துமே சாதிக்க முடியும், உன்னால் அனைத்துமே முடியும் என் குழந்தையே. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா. சிறு குழந்தைக்கு தெரியாது ஓடும் பொழுது விழுந்து விடுவோம் என்று. அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் விழுந்துவிட்டால் தூக்கிவிட தன் தாயோ தகப்பனோ கை நிச்சயமாக இருக்கும் என்று அந்த குழந்தைக்கு தெரியும். அதே போல்தான் என் பிள்ளையே, வெற்றியை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது தோல்வி வந்து உன்னை தழுவினால் கூட நம்பிக்கை என்ற ஒன்று உன்னிடம் இருந்தால் போதும். நிச்சயமாக தோல்விகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு நீ செல்லும் இலக்கை நோக்கி ஓடி உன்னுடைய வெற்றியை தொட்டே விடலாம். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு எழு, நம்பிக்கையோடு ஓடு, நம்பிக்கையோடு இலக்கை அடைந்துவிடு. வெற்றி நிச்சயம் உனக்கு கண்டிப்பாக இருக்கும். நீ வெற்றிக்கான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் பொழுது உன்னுடைய பாதையை மிக அழகாக கூர்மையாக்கினாலே போதும், வெற்றியை மிக எளிதாக எட்டி பிடித்து விடலாம். அந்த வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக ருசித்து விடலாம். நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், எதற்காக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணாக சும்மா இருந்து கொண்டு கழிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறை சிந்தனையோடு எண்ணிப்பார். நிச்சயமாக உன் வாழ்வு புது பொலிவோடு மாறுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். புது எழுச்சியோடு உன் வாழ்க்கை பயணத்தை நீ தொடர்வாய், உன் சாயப்பாவின் ஆசியோடு. உன்னுடைய உயர்ந்த கனவுகளை அடைய எண்ணம் என்ற ஒன்றுக்கு உயிர் கொடுத்துப்பார். ஒரு நாள் உன்னுடைய கனவு நிச்சயமாக நிஜமாகும். உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகியே போய்விடாது. பல மடங்காக அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நான் உனக்கு திருப்பித் தரப்போகிறேன். மகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன். வெகு விமர்சையாக உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகும் அந்த தருணத்தை எதிர்நோக்கி காத்திரு. உன் சாயப்பா உனக்கு தேவையானது என்ன என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன்.
அந்த வேலைதான் உன் சாயப்பா நிகழ்த்தி கொண்டும் இருக்கிறேன். உன்னுடைய பகைவனும் பாராட்டும் அளவிற்கு உன் புகழ் ஓங்கி நிற்கப் போகிறது. எதற்குமே பயப்படாதே. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உனக்கு? ராஜ வாழ்க்கையை வாழப்போகிறாய். நான் உனக்கு கொடுக்க நினைப்பது என்னவென்றால், நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷமான நிகழ்வுகளை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன். ராஜ கம்பீரமான வாழ்க்கையை நீ இனி உன் வாழ்வில் வாழப்போகிறாய். உன்னுடைய எண்ணங்களும் மனதும் மிக நல்லது வாய்ந்தது. அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும் பொழுது அது மிக பிரகாசமாகவே இருக்கும். ஒரு நொடியில் அனைத்தையும் சரியாக்கிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன்னுடைய கர்ம வினை கழிய வேண்டாமா? என் அன்பு பிரியமே, இரவு துவங்கியவுடன் உடனே சூரியன் வருவதில்லை தெரியுமா? ஆனால் சூரியன் தோன்றாமலேயாயிருக்கிறார். அதற்கான நேரம் வரும்பொழுது எல்லாம் சுபமாகவே நிகழும். இரவும் வெளிச்சத்திற்கு வர சூரியனுக்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே போல உன்னுடைய கஷ்டமும் தீர சில காலம் ஆகித்தான் இருக்க வேண்டும். அதற்கான நேரம் வரும் பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளிக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும். மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை.
நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டுக்கொண்டே இருப்பதைப் பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். நீ வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான்தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று இருக்கும் உனக்கு கெடுதல் வர நான் விடவே மாட்டேன்.